இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் கடைசி நேரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் கடைசி நேரம். அல்லேலூயா. எப்படித்தான் இருந்தாலும் ஒரு மனுஷன் கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை, அல்லேலூயா, கடைசியாய் செய்கிற காரியம், அது நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து விடும். அதை எப்பொழுது கடைப்பிடிச்சு நடப்போம். சில பல ஒருவேளை எங்களுடைய தகப்பனார் மரிக்கும் பொழுதோ அல்லது எங்களுடைய மனைவி மரிக்கும் பொழுதோ யாராவது கடைசி நேரம் ஒன்றை சொன்னால் அதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாய் வந்து 33.5 வயதுல அந்த சிலுவை பாடுகள் நேரத்தில் அவர் செய்த அந்த கடைசி காரியத்தை இந்த வருஷம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது உங்களால முடியாது, ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படி உங்களை வாழ பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியாக பட்ட பாடுகள், ஆரம்பத்தில் அவர் பட்ட பாடுகள் இருக்குது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இவர் ஒரு பாவி, இவர் ஒரு அக்கிரமம் செய்கிற நிறைய காரியங்களை சொன்னார்கள். அந்த எல்லா பாடுகளையும் விட கடைசி நேரம் அவர் சந்தித்த பாடுகள், அதை லூக்கா 24:26 வாசித்து தேவ செய்திக்குள் உங்களை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். லூக்கா 24:26 வாசித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் தம்முடைய மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 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 வார்த்தை சொல்லுகிறது, இயேசு மகிமையில் சேருவதற்கு முன்பதாக, மகிமை என்று சொன்னால் என்னது? 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மறுபடியும் இந்த மாமிச சரீரத்தை விட்டு மகிமையின் சரீரத்தோட பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக, மகிமைக்கு முன்பதாக அவர் என்ன பட வேண்டும்? பாடுகள் பட வேண்டும். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. மகிமைக்கு முன்பதாக பாடுகள் பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷத்துல யார் மகிமையை எதிர்பார்க்கிறீங்களோ, யார் ஜெயத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, யார் வெற்றியை எதிர்பார்க்கிறீங்களோ, நீங்கள் போக வேண்டிய பாதை என்ன பாதை? பாடுகளின் பாதை. இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்பதை குறித்து சீடர்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்துச்சு. ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். சிலர் சொன்னாங்க, நீங்க குருடரை பார்க்க பண்றீங்க, செவிடரை கேட்க பண்றீங்க, ஏன் இதுல உங்களால தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னாங்க, இப்படி அன்புள்ள உமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க, நீ ராஜாவானவர், இப்படியெல்லாம் கதைக்க கூடாதுன்னு சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மகிமை வேண்டுமானால், மகிமையின் ஆசீர்வாதம் வேண்டுமானால் பாடுகளின் வேதனையும் தேவைதான். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரா, சகோதரி, இந்த வருஷ தொடக்கத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நாளில தானே நீ பாடுகளோட வந்திருக்கலாம், நீ வேதனையோட வந்திருக்கலாம், உபத்திரவத்தோட வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ மனுஷனாய் உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் உனக்கு எப்படி முடியும்? மகிமையாக முடியும். விசுவாசித்தால் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. 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 ஆரம்பம் அற்பமானாலும்
முடிவு சம்பூரணம். சம்பூரணம். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். ஆகவே இந்த தொடக்கங்கள் உனக்கு ஏமாற்றங்கள், இந்த தொடக்கங்கள் உனக்கு வேதனைகள், இந்த தொடக்கங்கள் என்னென்றே சொல்ல முடியாத பாடுகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு மகிமையின் பாதையை நான் வச்சிருக்கிறபடியால் இந்த பாடுகளின் பாதையினூடாக உன்னை நடத்தி செல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதர சகோதரி, சில பிரச்சனைகளை சொல்ல முடியும், சில உபத்திரவங்களை சொல்ல முடியும். ஆனால் பல உபத்திரவங்களை எங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து மகிமைக்கு முன்பதாய் பாடுபட வேண்டும் என்று மோசே முதல் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய மோசே இந்த இடத்துல இல்லை. ஆனால் உங்களுடைய தேவ ஊழியக்காரனை நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பாடுகளை சந்தித்து தானாக வேண்டும். இதை எப்ப நினைவு கூற வேண்டும்? பாடுகள் நேரத்தில் நினைவு கூற வேண்டும். எப்ப சோதனை வருகுதோ, எப்ப வேதனை வருகுதோ, அப்ப ஆண்டவற்ற வார்த்தை, ஆண்டவற்ற ஊழியக்காரர்களுடைய ஞாபகத்தில் வர வேண்டும். இது என்னை அழிக்கிற பாடு அல்ல, இது எனக்கு மகிமையை கொடுக்கிற பாடு என்று நீ நினைவு கூர்ந்து அதற்குள்ளாய் நீ செல்லும் பொழுது நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதென்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. போகட்டும். இயேசு எப்படி பாடுபட்டார்? 3 இருக்குதான நேரத்துக்குள்ள நான் சொல்லக்கூடியதை சொல்லுகிறேன். இயேசு எப்படி பாடுபட்டார், அந்த பாடுகள் நேரம் இயேசு எப்படி வாழ்ந்தார், அதைத்தான் இந்த வருஷ தொடக்கத்தில் உங்களோட பேசும்படி ஆவியானவர் என்னை மறுபடியும் பாரப்படுத்துகிறார். இயேசுக்கு வந்த ஒரு பாடை முதலாவது நாங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி நேரம் வந்த பாடு. முதல் பாடு அல்ல, கடைசி நேரம். பிறக்கும் பொழுது அவருக்கு பாடுதான், பிறக்கிறதுக்கே இடம் இல்லை. மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். ஆனா கடைசி நேரம் பாடத்தான் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி நேரம் அவருக்கு வந்த ஒரு பாடு. மார்க்கு எழுதுகிறார் 15வது அதிகாரம் 16 வேகமாய் தெளிவாய் வாசியுங்கள். அப்பொழுது போச்சவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போச்சவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நேரம் ஆண்டவருக்கு வந்த பாடை நீங்கள் பாருங்கள். நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய ஞாபகத்துக்காக அதை நான் ஒரு தலையங்க மாதிரி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு கடைசிய வந்த ஒரு பாடு அவர் நடந்து கொண்ட விதம் என்றால், தன்மேல் சண்டை போட அனுமதித்தார், தனக்காக சண்டை போட அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தன்மேல் சொல்லுங்க. தன்மேல் எல்லோரும் சண்டை போட விட்டு கொடுத்தார். ஆனால் தனக்காக ஒருத்தன் கூட மற்றவர்களோட சண்டை போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தன்னை அடிப்பதற்கு விட்டு கொடுத்தார்? தேவகுமாரனை அடிக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரன், ஆண்டவற்றை தீர்க்கதரிசி, அவனை பார்த்து ஒரு அரசன் பிடிங்க கையை நீட்டின கை என்ன செய்யல? முடங்க. ஆனால் மகிமையான கர்த்தர் என்ன செய்யறாங்களா? அடிக்கிறான். அடிச்ச கை நிக்குமோ? அடிக்கத்தான் கை ஏவ முடியுமோ? ஆனாலும்
பரம்பொருளாகிய பரிசுத்த குமாரன் தன்னை அடிப்பதற்கு விட்டு கொடுத்தார். கையால் அடிச்சானா, தடியால் அடிச்சானா, காலால் அடிச்சானா, போர்ச்சவர்கள், முரடர்கள், குடிப்பவர்கள், வரிப்பவர்கள், ஒரு சிறை கைதி எப்படி நடத்த வேண்டுமோ அவ்வளவும் செய்வதற்கு ஆண்டவர் தன்னை விட்டு கொடுத்தார். ஐயா, அடிய வேண்டலாம், துப்பல வேண்டேலுமா? துப்பல வேண்டேலுமா? ஆள்ல துப்ப தேவையில்லை. நீங்க ரோட்டால போறீங்க, ஒரு ஆள் உங்களை பார்த்துட்டு துப்பவும் தேவையில்லை. காரல் வருதில்லை எனக்கு, காருனாலே நமக்கு சீரும். என்ன பார்த்து காரான் தேவாலனா கொஞ்சம் பள்ளியில போய் பெரிய காலையில இருந்துட்டு வரலாம். என்ன பார்த்து சீரான், துப்புறான். இந்த கவனிங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை துப்புவதற்கு விட்டு கொடுத்தார். ஆமென். கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு குடிகார போர்ச்சவகன் உரிமை கொண்டு அப்படியே நல்ல இழுத்து காரி துப்பும் பொழுது என் தேவன் அதை சகித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பொன்னான முகங்கள், 10,000 பேரிலும் சிறந்த அந்த அழகு முகம் ஒரு கீழ்த்தரமான மனுஷனுடைய எச்சில் துப்பலினால் கரை படிந்தது. கர்த்தர் விட்டு கொடுத்தார். சகோதரா, சகோதரி, மகிமை வேண்டுமா? நீ ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ கிருபையால் இந்த அளவு உபத்திரவத்திற்கு என்னையும் உன்னையும் கர்த்தர் விடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிப்பதற்கு, காரி துப்புவதற்கு, துப்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க? கிண்டல் அடிக்கிறார், பரியாசம் பண்ணுகிறார்கள். டேய், நீ எல்லாம் ஒரு தேவகுமாரனா? யார் உன்னை கடவுள் என்று யாரை பார்த்து கேட்கிறான்? தன்னையே படைச்ச தெய்வத்தை பார்த்து அவன் கேட்கிறான். தான் படைச்ச படைப்பு அவரை கேலி பண்ணும் பொழுது அவர் அனுமதி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தார். ஆமென். கையசி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையை சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயா, துப்பினது இயேசு கிறிஸ்துவ துப்பினது பிதா இல்ல. இயேசு கிறிஸ்துவ துப்பினது அவரிலும் மேலான யாருமே இல்ல. அவரை துப்பினது யார்? யார் அவர் படைச்சாரோ, யார் அவர் நேசிச்சாரோ, யாருக்காக இந்த ஜீவனை கொடுக்கிறாரோ அவனே அவரை துப்பினார். மகிமை வேணுமா? பாடுக்கு ரெடியாயிரு. ஆமென். அடிப்பார்கள், துப்புவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தார். என்ன செய்யணுமோ செய்ய கொண்டு விட்டுட்டார். இப்படி இருக்க இயேசு பேசாம இருக்க பார்த்துட்டு கவனிங்க, என்ன கவனிங்க. இன்னொரு போர்ச்சவன் என்ன செய்கிறான்? தன் ஊத்தை லேஞ்சி எடுத்தானோ அல்லது அதுக்கு முன்னுக்கு யாரையும் அடிச்சு காயப்படுத்தும் பொழுது காயத்துக்கு கட்டின துணி எடுத்தானோ, எது எடுத்தானோ தெரியாது, அவற்றை கண்ணை கட்டி விட்டுட்டான். பிடிச்சு எதிர்பாராத நேரம் ஆண்டவற்றை கண்ணை கட்டிட்டு எல்லாருக்கும் சொல்லண்டே வந்து குட்டுங்கடா, இவர் யார் என்று கண்டுபிடிக்கட்டும். எல்லா வெளிப்பாடும் சொல்றாரு தானே, தாய் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொன்னேன் என்று சொல்றாரு தானே. இப்ப அட்லீஸ்ட் குற்றத்தை கண்டுபிடிக்கட்டும். எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தார். அந்த அரண்மனையில ஒரு விளையாட்டு பொருளை போல, ஒரு வாயில்லாத ஜீவனை போல, சகல வல்ல சர்வ வல்லமை உள்ள எல் ஷடாய் கர்த்தராகிய தேவன் ஒரு அற்ப புழுவை போல துடித்துக் கொண்டு நின்றார். அதனால்தான் சீடர்கள் சொன்னார், இந்த பாடுகள் உமக்கு வேண்டாம். இயேசு சொன்னார், நான் மகிமைப்பட வேண்டும் என்றால் இதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இவ்வளவு பாடுகளை படுறார், இவ்வளவுக்கும் விட்டு கொடுக்கிறார். ஆனா ஒரு கட்டத்தில் பாருங்க, இதுக்கு முன்னுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க படிச்சால், லூக்கா 22க்கு போனீங்கன்றால் அதுல மார்க்கில் எழுதப்படுற லூக்கால் அழகா எழுதுகிறார். இவர் அரண்மனைக்கு இவங்களை கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு முன்னுக்கு லூக்கா 22:50 படிங்க.
அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அல்லேலூயா. இங்க கவனிங்க. அல்லேலூயா. கொண்டு போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களோட கூட அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த போர்ச்சவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை பிடிக்கிறார்கள். ஆண்டவரை பிடிக்க வரும் பொழுது கவனிங்க, என்ன பாருங்க, தயவு செய்து என்ன பாருங்க. ஆண்டவரோட எத்தனை சீடர் நின்றார்கள்? 12. அதுல ஒன்று எதிர்பக்கம் நிக்குது. 11. 11 எத்தனை நின்றது சரியா தெரியாத 11. நம்மால் நிக்கிறான் யாரு? இந்த தோத்து போன பேதுரு, மீன்பிடித்த பேதுரு. அவன் ரெடியா கிறிஸ் கத்தி வச்சு கொண்டா நிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 நைட் பிரேயருக்கு நடத்தும் பொழுது ஒருவர் வந்து அதிகமாக சண்டை போட்டு கொண்டார். என்னோட ஊழியக்காரங்கள், விசுவாசிகள், பழைய விசுவாசிகள் பேச நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புதுசா வந்தவன் சேர்ச்சுக்கு, அவன் புதுசா வந்தவன், அவனோட குடும்பத்துக்கு நான் ஜெபிச்சிருக்கிறேன். அவன் இவர் எனக்கு கிட்ட சண்டை மாதிரி வந்துட்டான். அவன் இங்க நின்று வந்தவன் குறுக்க வந்துட்டு அந்த இடியோட போனவர் தான். எனக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம். இவ்வளவு படுவாயில் இருந்து ஒருத்தரும் வேற இல்லை. ஆனா புது ஆத்துமாவுண்டு வந்து எனக்காக என்ன செய்யுது? சண்டை பிடிக்குது, எனக்காக எதிர்த்து நிக்குது. அதே போல அங்க ஒருத்தன் இயேசுவுக்காக எழும்பி கத்திய எடுத்து எவன் ஆயுதத்தோட நிக்கிறானோ, எவன் என்று ஆண்டவரை பிடிச்சானோ அவனை வெட்டுறான். வெட்டைக்குள்ள இதுக்கு வெட்ட தெரியாம வெட்டிச்சதோ அல்லது அவன் தலையை அசைச்சானு தெரியல. கழுத்தை வெட்டுறது எங்க வெட்டிச்சது? காது. இது ஒரு ஆச்சரியமா கிடக்கன. கழுத்தை வெட்டுறது இப்படிதான் வெட்டணும். இது எப்படி விழுந்திருக்கு? கத்தியே பிடிக்க தெரியல, ஆனா ஆண்டவர் கத்தி பிடிச்சிடுது. கோபம் வந்துடுது. ஆண்டவரை பற்றி கதைக்க ரோசம் வந்துடுது. ஆண்டவரை பிடிக்க அவனுக்கு வீறு வந்துடுது. எடுத்தான் கத்திய என்ன செய்ய பட்டினான். ஆண்டவர் என்ன சொல்ல? அடுத்த வசனம் பாடுங்கள். அடுத்த வசனம் சீக்கிரம் பாடிக்கணும். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி, இதோட நிப்பாட்டு, கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. இதோட நிப்பாட்டு, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, இதோட நிப்பாட்டு. அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீ யுத்தம் பண்ண தேவை இல்லை. அம்மா, ஐயா, இந்த வருஷம் நீ ஆண்டவருக்காக பட வேண்டிய பாடு 150 கிலோ சிலுவையை சுமந்து கொண்டு வடகாடு சேர்ச்சுக்கு வாண்டு நான் சொல்லேன். ஆண்டவருக்காக நீ பட வேண்டிய பாடு என்ன தெரியுமா? வாயை மூடிக்கொண்டிரு. சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை மூடிக்கொண்டிரு. வாயில தொட்டு சொல்லுங்க. வாயை மூடிக்கொண்டிரு. புருஷனோட, பெஞ்சாதியோட, பிள்ளைகளோட வேலைத்தளத்துல சண்டை பிடிக்காமல் இருந்தாலே காணும் மகிமை உன்னை ஆசீர்வதித்து மகிமையினால கர்த்தர் உன்னை முடிசூட்டி உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாட்டிலேயே பெரிய பாடு என்ன தெரியுமா? சண்டை பிடிக்காம கம்மண்டு இருக்கிறது. புருஷன் எழுப்புவார் சண்டைய. அல்லேலூயா. சகோதரர்களே, ஒருவன் யுத்தம் பண்ணும் பொழுது நீ அமைதியாக இருக்கிற பாடுதான் இந்த வருஷம் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான நிலை என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை அடிக்க விட்டார், தன்னை நிந்திக்க விட்டார், தன்னை துப்ப விட்டார். ஆனால் தனக்காக யாரும் சண்டை பிடிக்க கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமாக இருந்தார். அல்லேலூயா. உனக்காக நியமிக்கப்பட்ட பாதை, அதில் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். அந்த பாதையினூடாக நீ செல்ல வேண்டாம். பாடு என்ன தெரியுமா? இயேசு அப்பா, எனக்காக யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம், எனக்காக யாரும் சண்டை பிடிக்க வேண்டாம், எனக்காக யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எனக்கு தெரியும் இதன் முடிவு எனக்கு தோல்வி இல்லை, இதன் முடிவு எனக்கு வெற்றி, இதன் முடிவு எனக்கு சந்தோஷம்.
இதன் முடிவு எனக்கு சமாதானம். இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாய் ஒப்புக்கொடு. முடிவு மகிமை, 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 மகிமை. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். தன்னை எல்லாம் செய்ய விட்டார், தனக்காக யாரும் செயல்பட கர்த்தர் விடவில்லை. அதனாலதான் என்னவோ தெரியா, அவர் சிலுவை சுமந்து போகும் பொழுது எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் அழுத பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்காக ஆத்துமாக்களை, உங்களுக்காக சப்போர்ட்டுகளை சேர்ப்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற சிலுவையை சுமந்து மகிமையை சந்திக்க ரெடியாக எனக்கு 3 பிள்ளைகள். அப்போ சில பிள்ளை நான் யோசிப்பேன், என்ன இந்த பிள்ளை எனக்கு சப்போர்ட், இந்த பிள்ளை சப்போர்ட். தேவ பிள்ளையே, யாரையும் சப்போர்ட்டா எதிர்பார்க்காத, கர்த்தர் நியமிச்ச பாதைக்குள்ள போ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷனை எதிர்பார்க்காத, அல்லேலூயா. மனுஷி எதிர்பார்க்காத, அல்லேலூயா. பெற்றோரை எதிர்பார்க்காத, அல்லேலூயா. பிள்ளைகளை எதிர்பார்க்காத, அல்லேலூயா. உனக்கு அப்பா நியமிச்சத நீ அனுபவித்துக் கொள். கர்த்தர் மகிமையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. விழுந்த காதை என் பெருமான் எடுத்து காதை என்ன செய்கிறார்? ஒட்டுகிறார். இப்போ உண்ட கவனிங்க, இப்ப பேதுருக்கு எப்படி இருந்திருக்க, நான் கத்தி ஓங்கி ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, என்ன கொண்டு போய் கொன்றாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி உமக்காக நான் வெட்ட என்ன பேசி போட்டு ஆற்ற காதை தொடுறேன். சரி, விட்டனீர் அப்படியே ஒத்த காதல விட்டுருக்கலாம் தானே. அவனுக்கு அற்புதம் செய்ய, அவனுக்கு அதிசயம் செய்றீர். கர்த்தர் பேதுருக்கு கற்றுக் கொடுத்தார், நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும். ஆமென். எங்களுடைய வீடு அமைதியான வீடாக இருக்க. ஆமென். என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம நேசிக்கிறார். ஆமென். அவர் நம்ம கைவிடுவதே இல்லை. ஆமென். இந்த வருஷம் சண்டைகள் இல்லாத வருஷத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு சண்டை வரும். ஆமென் சொல்லுங்க. நான் சும்மா இருக்க தேடி வரேன்னு சொல்லுங்க. ஏன் தேடி வருகிறது தெரியுமா? மகிமை கிட்ட வந்துட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவதாசுக்குரிய மகிமை இந்த வருஷம் நெருங்கி கொண்டு வந்துட்டது. அதனாலதான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா. அதனாலதான் காரி துப்பல், அதனாலதான் நிந்தனை, அதனாலதான் பிரயாசம். இந்த 2026 நீ ஜெயிக்க போகிறாய், வெற்றி அடைய போகிறாய், மகிமைப்பட போகிறாய். ஆகையினால உபத்திரவங்கள் உச்சம் கொள்ளுகிறது. உபத்திரவங்கள் உச்சம் கொள்ளுது. இந்த நேரத்தில் நீயும் உச்சம் கொள்ளக்கூடாது. காத்தீரு பொறுத்து எழுந்து கர்த்தரை நம்பியேறு, காரியத்தை வாய்க்க நம்பிக்கையாக கையை தட்டு உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பியேறு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்பீங்க, எதுவரைக்கும் காத்திருக்கிறது? எதுவரைக்கும் நான் அமைதியாக இருப்பது? இயேசு எதுவரைக்கும் இருந்தாரோ அதுவரைக்கும் நீ இரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சோதனை எதுவரைக்கும் கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரோ அதுவரைக்கும் விட்டு கொடுத்து கொண்டே இரு. ஆமென். டைமிங் சரியாக வரும். ஆமென்.
டைமிங் சரியாக வரும். ஆமென். சொல்லுங்க, கர்த்தருடைய நேரம் பிந்தையும் மாட்டுது, முந்தையும் மாட்டுது, சரியாக வேலை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை பிடிக்கிறாங்களா, வலிய இழுக்கிறாங்களா, வலிய துன்பப்படுத்துறாங்களா, வாய் இல்லாத பூச்சிய போல நீ இருக்கிறது போல உணர்கிறாயா? சூடு சொரணை இல்லாத குட்டை நாய போல நீ இருக்கிறாய் என்று நீ உணர்கிறாயா? ஆனால் நீதான் கல்லறைய உடைச்சு கொண்டு எவ்வளவு காலம் தான் நாங்கள் பொறுத்திருக்கிறது. கதைக்காமல் இருக்கத்தான் இவங்களுக்கெல்லாம் தலைக்கு ஏறுது என்று நினைக்காத, தலைக்கு ஏற விட்டுறாத. கர்த்தர் ஏத்துவா. அல்லேலூயா. அம்மா, ஐயா, அண்ணா, தம்பி, அவர் சிலுவையில தொங்குறாரப்பா, அவர் செத்துட்டாரப்பா, ஜீவனை கொடுத்துட்டாரப்பா. அந்த நேரமும் இந்த போர்ச்சவங்க விட்டாங்களா? ஈட்டியை கொண்டு போய் என்ன செய்றாங்க? குத்துறாங்க. எங்க குத்துறாங்க? விழாவுல குத்துற என்ன தெரியுமா? இதயத்துக்கு. இதய துடிப்பு இருக்குதா? இதய துடிப்பு நிப்பாட்ட வேணும். அந்த இதயத்தை சுற்றி இருந்த தண்ணீர் மண்டலம் ரத்தமும் தண்ணீருமாக வெளிப்பட்டது. பைபிள்ல இல்லை, ஆனால் பாரம்பரியங்கள் சொல்லுகிறது, அதை குத்துனவனுக்கு ஒரு கண் பார்வை இல்லையா, அந்த ரத்தமும் தண்ணீரும் பட்டவுடனே அவன் சொஸ்தம் அடைந்தான். அதுதான் அன்புள்ள ஆண்டவர். அவர் உன்னை அழைக்கிறார். என்ன போல நீ வாழுவாயா? என்ன போல நீ நடப்பாயா? உன் கணவனோடு பொறுமையா இருப்பாயா? உன் மனைவியோடு பொறுமையா இருப்பாயா? உன் பிள்ளைகளோடு பொறுமையா இருப்பாயா? எவ்வளவு நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் பொறுமையா இருப்பாயா? அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு. சண்டைகள் வரும், சோலிகள் வரும், சுரட்டுகள் வரும். ஆனாலும் நான் ஏசப்பாவின் பிள்ளை, அமைதியாக இருப்பேன், இன்னும் இருப்பேன். ஆனா நான் ஒரு பெக்கோஸ் இல்ல. அல்லேலூயா. அவங்க இயேசு அப்படிதான் நினைச்சாங்க, இது ஒரு பெக்கோ சண்டை. அல்லேலூயா. இப்ப இந்த டிக்டாக் பேஸ்புக்ல ஒரு சாமியார் வாரார். அவர் சொல்ற கருத்துக்கள் நிறைய நல்ல கருத்து, ஆனால் ஒரு புலியான கருத்தை சொல்லிட்டார். அதோட அவர்கிட்ட இது வந்து தட்டி விட்டுருவேன். நித்யானந்த சுவாமியை ஏதோ வயசு போனார். அவர் சொல்றார், இயேசு நல்ல மனுஷனா. ஆமே. அவர் கேட்குற இயேசுவை பற்றி ஒரு சேர்ச்சிலேருந்து ரசிக்கப்பட்டு பின்வாங்கின ஒரு ஆள் பேட்டி காணும் பொழுது சொல்றார். அவர் சொல்ற, இயேசு நிறைய சக்திகள் தன்னிட்ட இருந்த அந்த சக்திகள் எல்லாவற்றையும் நல்லதுக்கு செலவழிச்சு போட்டார். சிலுவையில போகும்போது அவருக்கு சக்தியே இல்லாம போட்டார், செத்து போட்டார். கொஞ்சம் சக்தியை வச்சிருந்தா அவர் இறங்கி இருப்பார் என்று சொல்றார். ஐயா, அவர் சக்தி இல்லாமல் சாகவில்லை, அவர் அந்த பாதையினூடாக போக வேண்டும் என்று சொல்லி பொறுமையோடு மரித்தார், பொறுமையோடு ஜீவனை கொடுத்தார். என் பிதாவே, உம் கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் காயம் கட்டினார், தன்னை எதிர்த்துடைய காயங்களை கட்டினார். ஆனால் பேதுரு காயப்படுத்தினான், கர்த்தர் காயம் கட்டினார். இந்த வருஷம் நீ ஒரு பேதுரு அல்ல, ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஒரு வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணிக்கும் ஒரு கர்த்தர் நிறைவாக உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு நேரம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் மற்ற வார்த்தையை கேட்டுட்டு அமர்ந்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம். அமர்ந்திருந்து கேட்டுட்டு பிற்பாடு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. ஜோவான் 2வது காரியம், கடைசி நேரத்தில் ஆண்டவர் பட்ட பாடு. முதலாவது, தன் மேல சண்டை போட விட்டார், தனக்காக சண்டை போட விடவில்லை. இந்த செய்திகள் நீங்க எங்க யூடியூப்ல எங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கண்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். அல்லேலூயா. 2வது யோவான் 18:8 இருக்கிறது, படியுங்கள். யோவான் 18:8. இயேசு பிரதியுத்தரமாக,
நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறதுண்டானால், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. இந்த கட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை சேர்த்து பிடிச்சிட்டாங்க. ஏன்? எல்லாரும் ஒரே மாதிரி தோற்றம். அதனாலதான் ஜூதாச என்ன சொன்னாங்க, காட்டிக்கூடன்னு சொன்னாங்க. ஜூதாச பிடிச்சதுக்கு காரணம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறபடியா மாறி இயேசுவை பிடிக்கிறன்னு பேதுருவை பிடிக்க கூடாது, மற்றவர்களை பிடிக்க கூடாது. இப்ப நடக்குது விஷயம், எல்லாற்ற கையும் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், நான் தான், என்ன பிடிக்கணும் என்றால் அவங்களை விடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேணும் சொல்லுங்க. நான் வேணும் என்றால் நான் வேண்டுமென்றால் அவங்களை விடு. அவங்களை விடு. அன்புள்ள தெய்வம் சொல்லுங்க. சொல்லுங்க, அன்புள்ள தெய்வம். அன்புள்ள தெய்வம். என்ன தெரியுமா? தன்னை பாதுகாக்கவில்லை, மற்றவர்களை பாதுகாத்தார். ஆமென். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, தன்னை பாதுகாக்கவில்லை, தன்னை பாதுகாக்கவில்லை, மற்றவர்களை பாதுகாத்தார். மற்றவர்களை Praise பாதுகாத்தார். the Lord. Praise the Lord. ஐயோ, இந்த குடும்பத்துக்காக நான் இப்படி தேஞ்சு உழைச்சிட்டேன்னு கவலைப்படுறையா? கவலைப்படாத, அதற்குரிய மகிமையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கவலைப்படாத. நீ உன்னை இழந்து உன்னை வருத்தி நீ எதையும் செய்யலாம். தேவன் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களை பாதுகாத்தார், தன்னோடு நின்ற சீடர்களை பாதுகாத்தார். தன்னை ஆண்டவர் ஒரு நாளும் பாதுகாக்கவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களும் கவனமா இருக்க வேணும், நீங்களும் என்னது பிள்ளைகளுக்கு முழுக்க எழுதாதேங்க, உங்களோட கையிலையும் கொஞ்சம் இருக்கட்டும். எல்லாம் அப்படி நிறைய தத்துவங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. சில நேரம் சில ஞானமா நீங்க செய்யுங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, என்னையும் உன்னையும் பாதுகாப்பது இந்த உலக மனுஷர்களோ நாங்க உழைச்ச பணமோ எதுவும் இல்ல. எங்களை பாதுகாக்கிறது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை மட்டும் நம்புறோம். மட்டும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாதுகாக்கிறது கர்த்தர். எங்கட வேலை என்ன? மற்றவர்களை பாதுகாக்கணும். நீ பெற்ற பிள்ளை பாதுகாத்துக்கொள். உன் பிள்ளை உன்னை தூக்கி அறியுது, ஆனா நீ பிள்ளைக்காக ஜீவனை கொடு. உன் மனுஷி உன்னை நேசிக்கிற, ஆனா நீ உன் மனுஷியை நேசி. உன் கணவன் உன்னை தூக்கி திரிகிறான், ஆனா நீ உன் கணவனை நேசி. ஏனென்றால் நீ யார்? இயேசுவின் பிள்ளை. நீ மகிமையின் பிள்ளை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எங்கட பேர் கடக்கூடாது, எங்கட பேர் கடக்கூடாது, எங்கட பேர் கடை. பாஸ்டர் பாருங்க என்ன பற்றி இப்படி காய்க்கிறாங்க, பாஸ்டர் பாருங்க என்ன பற்றி இப்படி சொல்றாங்க, நான் ஒன்று செய்யாம இருக்க என்ன இப்படி சொல்றேன். ஒன்றை புரிஞ்சு, இந்த வருஷம் இதெல்லாம் நடந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? நான் தான். ஓகே, போடுற பழிய போடு, போடுற சுமைய போடு. ஆனால் எந்த அதாள பாதாளத்துக்குள்ள நீ என்ன பிளான் பண்ணி தள்ளினாலும் அடுத்த பிளான கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவை கொண்டு போய் நெருப்புக்குள்ள போடணும்னு நீ பிளான் பண்ணலாம், ஆனால் தேவன் ஏற்கனவே வேறொரு பிளான் அங்க வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலை சிங்க கவிக்குள்ள போட்டு ஒரு எலும்பு மிஞ்ச கூட நீ பிளான் பண்ணி போடுற, ஆனால் ஏற்கனவே தேவன் வேறொரு பிளான் அங்க போட்டு வச்சிருந்தார். ஆமென். இந்த வருஷம் எனக்கு உனக்கு நிறைய பிளான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். எல்லாரும் மனம் திறந்துங்க. இயேசுவின் நாமத்தினால நல்ல விசுவாசம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் நல்ல பிளான் நல்ல பிளான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல திட்டம் கர்த்தர் நீ வைத்திருக்கிறார். பயப்படா, யாரும் ஆசைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
எவ்வளவுதான் இந்த உலகம் எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உன்னை வழிக்கு கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் உன்னை புதைக்க முடியாது. ஆமென். உன்னை நீதி அழிக்க முடியாது. ஆமென். உன்னை விசுவாசத்தை ஒழிக்க முடியாது. ஆமென். கர்த்தராகிய தேவன் உனக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உன் மனசுல ஒரு எண்ணம் இருக்க வேணும், மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. நான் அடிபட்டு என்பதாக மற்றவன் அடிபட விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, பட்பும் நானும் நிக்கிறோம். இந்த நேரத்தில் குற்றம் செய்தது யாரு? பட்பு. பட்புவை போலீஸ் பிடிக்கணும். வந்து யாரை பிடிச்சிட்டது? என்ன பிடிச்சிட்டு? என்ன பிடிச்சிட்டு? பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை இல்லை சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, நல்லவங்களுக்கு காலம் இல்ல பாஸ்டர். இல்ல இல்ல, நல்லவங்களுக்கு காலம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர்களுக்கு காலம் எப்போ இருக்குது. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால உனக்கு இதுதான் காலம். ஆமென். எனக்கு தெளிவா தெரியும். இந்த வருஷம் மகிமை 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 மகிமை, ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றி, இதை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உன்னை கேர் பண்ண, உன்னை பாதுகாக்க, உன்னொரு சூட்டபிளான இடத்துக்கு கொண்டு வர நீ முயற்சி எடுக்க வேண்டாம். கர்த்தர் தன்னுடைய கரங்களினால் உன்னை மேலுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை நிரூபிக்க நீ முயற்சி எடுக்க தேவையில்லை. நீ யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆமென். ஆனா உன்ற வேலையை ஒதுங்கி நிக்கிறது அல்ல, ஜீவனை கொடுத்து உன் குடும்பத்துக்காக நீ பிரயாசப்படு, உன் வீட்டுக்காக நீ பிரயாசப்படு, உன் அம்மா அப்பாவுக்காக பிரயாசப்படு, உன் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படு, உன் மனுஷிக்காக பிரயாசப்படு, உன் திருச்சபைக்காக பிரயாசப்படு, உன் பாஸ்டருக்காக பிரயாசப்படு. கர்த்தராகிய தேவன் உன்னை நிச்சயம் பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாவது நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக யாரையும் சண்டை பிடிக்க ஆட்கள் எழுப்ப வேணாம், நீங்களும் சண்டை பிடிக்க வேணாம், விட்டு கொடுங்க சண்டைக்கு. இரண்டாவது, பாதுகாப்பு என்பது கர்த்தர்ட்ட உங்களுக்கு இருக்குது. நீங்க மற்றவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. சரியா? ஆக்கள் வரும்பொழுது எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணி வச்சு தான் அதுக்கு விசுவாசம் எடுக்க 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். மூன்றாவது கடைசி காரியம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. யாரும் சண்டை இல்லாமல் இதை கேட்க நீரே உம்முடைய வார்த்தை அபிஷேகத்தோடு அனுப்புங்க. யோவான் 19:26 சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், சிலுவையிலே துடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த நேரம் என்ன செய்கிறார்? யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு செய்து எல்லாரும் பலிபடுத்த பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் பைபிளையோ நோட்புக்கையோ பார்க்கணும், இங்க பலிபடுத்த பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பாடுகளை பட்டு அடிச்சு நொந்து அவர் வேதனைப்பட்டு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனதளவில் அவனை சோர பண்ணி இருக்கும். ஆனா எல்லாத்தின் மத்தியில அவர் சிலுவையில தொங்கும் பொழுது 2 பேரை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்று அவருடைய அம்மா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அம்மா. அம்மா சொல்லுங்க. அம்மா. அம்மா. ஐயா, எப்படி இருந்தாலும் கடைசியில எங்களுக்கு உயிர், எங்களுக்கு கை, எங்களுக்கு உதவி செய்ய போறது எங்களோட உறவு, எங்களோட பாசம். ஆமென் சொல்லுங்க. மயூரன் எப்படித்தான் என்னோட பழகினாலும் மயூரனுக்கு ஒரு ஆபத்து என்றால் மயூரனோட சகோதரன் தான் உதவி செய்யும். அல்லேலூயா. மயூரனோட மனைவியோட சகோதரர்கள் தான் உதவி செய்ய போறாங்க. அதுக்கு அடுத்தா விசுவாசிகள் வர போறாங்க. யாரை விட்டாலும் அம்மாவை விட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் தாய் பாசத்தை இழக்க முடியாது. அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார், தாய் துடிச்சு கொண்டிருக்கிறாள். அந்த தாயை பார்த்து தான் ஒருவன் சொன்ன, இதோ நீர் இருந்த கற்பம் விலையேற பெற்றது, நீர் பால் குடிச்ச மார்பகம் விலையேற பெற்றது. அந்த கற்பம், அந்த மார்பகம் உடைய தாய் கதறி கொண்டிருக்கிறாள். என்ற புள்ள, மூத்த புள்ள, சரீர பிரகாரமாய் அவர் தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளை இல்ல, தாய்க்கு தான் பிறந்தார், தகப்பனுக்கு பிறக்க பரிசுத்தாவில பிறந்தார். ஆனால் அவர் மூத்த பிள்ளை. தாய் துடிச்சிருப்பாளே, மூத்ததாய் பிறந்து இப்படி அலங்கோலமாய் தொங்குறாயே அப்பா, நான் உன்னை பறி கொடுத்து விட்டேனே என்று அவள் கதறி கொண்டிருக்கிறாள். அவரை கண்டார்.
இன்னொரு பக்கம் பார்த்தால் தன் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு, தன் சகோதரர்களை எல்லாம் விட்டுட்டு, சின்ன வயதிலேயே ஆண்டவருக்கு பின்னுக்கு வந்து அவற்றை நெஞ்சிலேயே படுத்து நித்திரை செய்கிற அந்த சின்ன பையனான ஜோவான், தகப்பனே எனக்கு யாரப்பா ஆறுதல், எனக்கு யார் இருக்கிறான் அழுகிற அந்த அழுகையையும் பார்த்தார். ஒரு பக்கம் தன்னை பெற்ற தாய், இன்னொரு பக்கம் ஆவிக்குறியிலே அவர் பெற்ற பிள்ளை. இந்த ரெண்டு பாசத்தை அவர் இழந்தார். இனி தாய் பாசம் அவருக்கு கிடைக்க போறதில்லை. இனி அந்த சீடத்துவ அந்த குழந்தை பாசம் கிடைக்க போறதில்லை. அந்த ரெண்டு பாசத்தையும் இழந்து அவர்களுக்குள்ளே பாசத்தை உருவாக்கினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தனக்குரிய பாசத்தை இழந்து மற்றவர்களுக்குரிய பாசத்தை உருவாக்கினார். அதத்தான் இந்த வருஷம் நானும் செய்ய வேணும். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல பாடியம்மா? தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே, அம்மா ஸ்திரீயே, அதோ என் மகன் என்றார். இதோ நான் உன்னுடைய பிள்ளையை நீ உனக்கு கிடைக்க போறதில்லை, ஆனால் உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருகிறேன், அதுதான் ஜோவான். அவனை ஏற்றுக்கொள், இந்த பாசத்தை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? படிக்கடி தொடர்ந்து. பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஜோவான் என் மகனே, அதோ உன் தாய். அந்நேரம் முதல் அவன் அவளை ஏற்றுக்கொண்டான். அதுவரைக்கும் அவங்க அம்மா பிள்ளை இல்ல, அதுவரைக்கும் அவனுக்கு தாய் பிள்ளை பாசம் இல்ல. ஆனால் அந்த ரெண்டு பாசத்தை இழந்த ஆண்டவர் ரெண்டு ஆத்துமாக்களுக்கு அந்த பாசத்தை உருவாக்கி போட்டு தன்னுடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை நீ இழந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் அன்போடு பாசத்தோடு இருக்க நீ உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி, கையை தட்டி. எனக்கு மூத்த ஊழியக்காரன் இப்பவும் இந்த ரோட்டுக்கு அங்காளி பக்கத்தில் இருக்கிறார். அவர் அடிக்கடி என்னோட கதைப்பார். அவர் எடுக்கிற நேரம் கூடுதலாக இரவு நேரங்கள் 10 மணிக்கு பிறகு எடுப்பார். பல வேளைகள் மோட்டார் சைக்கிள் இருப்பேன். இப்பொழுது அவர் என்னோட கதைக்கிறத நிப்பாட்டிட்டு என்ன போன் பண்ணிட்டு எச்சரித்து விட்டு அவர் சொன்னது, பாஸ்டர் நீங்க செய்யறது வேதத்துக்கு முரணானது, இரவிரவா ஊழியம் தெரியுறீங்க, ஆனா உங்களோட மனுஷிய உங்களோட பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறீங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் கணக்கு கொடுக்க வேணும். என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொள்வது என்ன தெரியுமா? எங்கட பாசம் அல்ல, மற்றவர்களை பாசத்துக்களை கொண்டு வாருதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில உடைய மனைவி ஆஸ்பத்திரிக்கு நான் ஏற்றி கொண்டு போக முடியாது, ஒரு விசுவாசியை நான் ஏற்றி கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்க. ஏ என்னுடைய பாசம் இங்கே முக்கியம் அல்ல, மற்றவர்கள் கர்த்தரை நேசிப்பது, ஆண்டவரை நேசிப்பது. டீச்சரே சொல்லிவிட்டு அப்ப மனைவி சொல்லுவா, நீங்க தியோக்க படிச்சு கொடுக்கல, அவன் வடிவா எழுதுகிறான், வடிவா படிக்கிறான். இப்ப எல்லா ஆக்களுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்க? தியோ கவனம் எடுங்கன்னு சொல்லி. நானும் யோசிப்பேன், தியோடு இருந்து படிப்பிக்கணும் யோசித்தால் எங்கே? சிலர் சொல்லுவாங்க, நீங்க நடவுங்க, சைக்கிள் ஓடுங்க, உங்களோட உடம்பை குறைக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க. ஆசைதான், எங்க டைம்? முன்பெல்லாம் ஊழியக்காரங்களாண்டா பின்னேரத்தில் வாலிபாலோ கிரிக்கெட்டோ விளையாடுவார்கள். ஆனால் எனக்கும் ஆசைதான், ஆனால் என்னென்று நேரம் எடுக்கிறது? விளையாடுகிற நேரத்தில், நடக்கிற நேரத்தில், ஓடுற நேரத்தில், பிள்ளைக்கு படிப்பிக்கிற நேரத்தில் ஒரு ஊழியத்தை செய்யலாமே, ஒரு விசுவாசியோட கலைக்கலாமே, ஒரு எழுத்தை எழுதலாமே. அல்லேலூயா. உன் பாசத்தை நீ இழக்கிறதை குறித்து கவலைப்படாத, மற்றவள் பாசத்தை நீ உருவாக்கு. மகிமையான கர்த்தர் உனக்காக செயல்பட்டு பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்னேஸ்வரி அம்மா என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க இருக்கிற கதிரையில இன்னொரு ஆத்மாவை கொண்டு வந்து இருத்தவன். அல்லேலூயா. நிரோசி என்ன செய்யணும் தெரியுமா? நீ பிடிக்கிற பாடல்குள்ள மைக்க இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்க வேணும்.
அல்லேலூயா. என்னடா அவங்க இப்ப பாஸ்டருக்கு முன்பு பிறந்த பிள்ளைகளை தெரியல, எல்லாம் புது பிள்ளைகளை தான் தெரியுது. இல்ல, உன் பாசத்தை இழந்து பிறர் பாசத்தை உருவாக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய அன்பு இழந்தாலும் பரவாயில்ல, அது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அதுதான் பாடு, ஆமென். அதுதான் உபத்திரவம். ஆமென். மற்றவர்கள் உன்னை நேசிக்காமல் இருக்கும்பொழுது இருக்கிறதே, கதைச்சவன் கதைக்காமல் இருக்கும்பொழுது இருக்குதே உபத்திரவம். அந்த உபத்திரவம் உனக்கு வரும். அல்லேலூயா. வீட்டை வந்தவங்க வீட்டை வர மாட்டாங்க, போன் எடுத்தவங்க போன் எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் காத்தேரு பொறுத்தேரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தேரு பொறுத்தேரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். சொல்லுங்க ஜீசஸ். ஜீசஸ். உம்மை போல நான் வாழ போறேன். உம்மை போல வாழ சொல்லுங்க, உம்மை போல வாழ போறேன். உம்மை போல வாழ இந்த வருஷம் நான் வாழ போறேன் ஆண்டவரே. வருஷம் நான் வாழ போறேன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் முதலாவது. சொல்லுங்க, ஆண்டவரே நான் முதலாவது. ஆண்டவரே நான் முதலாவது. சண்டை பிடிக்க மாட்டேன், சண்டை பிடிக்க மாட்டேன். இரண்டாவது மற்றவர்களை பாதுகாப்பேன். மற்றவர்களை பாதுகாப்பேன். பாதுகாக்கிறேன்னா மற்றவர்களை பற்றி கதைக்க கூடாது. ஆமென். குற்றம் சொல்லி தெரியக்கூடாது, தூற்றி தெரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சபை விசுவாசி போல செய்த கண்டா பாஸ்டருக்கு சொல்லு. ஆமென். சில பாஸ்டருக்கே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது குற்றம் பண்றீங்க. இல்ல இல்ல, பாஸ்டருக்கு சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆண்டவர்ட்ட அவர் கொண்டு போகட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா விசுவாசிக்கு சொல்லாத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விச ஊசிக்கு சொல்லாத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷம் உன்னோட நல்லா இருக்கிற இந்த விச ஊசி நாளைக்கு அந்த ஆளோட நல்லா இருக்கும். ஆமென். ஆனா எப்பவும் பாஸ்டர் ஆண்டவருக்குள்ள சரியா இருப்பார். பிரச்சனை கண்ட பாஸ்டர் சொல்லு, ஆக்கட சொல்ல மற்றவர்களை பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. சொல்லுங்க, முதலாவது சண்டை பிடிக்க மாட்டான். சண்டை பிடிக்க மாட்டேன். இரண்டாவது மற்றவர்களை பாதுகாப்பான். மற்றவர்களை பாதுகாப்பான். மூன்றாவது புதிய பாசங்களை உருவாக்குவேன். அல்லேலூயா. 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 Praise the Lord. 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 ஒரு பிள்ளையை நசிச்சு கொண்டார்கள், தகப்பனும் தாய் நசிச்சு கொண்டார்கள், மூச்சடக்கி கொண்டார்கள். Praise the Lord. பக்கம் தாங்கள் சந்தோஷமாய் இருக்கும் நேரத்தில் அடிக்கடி பிள்ளை அழுது கொண்டிருந்தபடியால் மிருகத்தை போல குழந்தை நசுக்கி கொண்டார்கள். உங்கள் பாசங்களை இழந்து புதிய பாசங்களை உருவாக்குங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கணவன் மனைவி என்ற உறவு என்கிற பாசம் இழக்கப்பட்டாலும் பிள்ளைகளுடைய பாசத்தை வளர்த்தெடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வயசு வந்த பிறகும் இளந்தாரிகள் மாதிரி ஜாக் கொண்டு தெரியாதபடிக்கு பிள்ளைகள் பாசத்துக்குள்ள இறங்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய புதிய காரியங்களை உருவாக்குங்க. ஆமென். எப்போ உங்களுக்கு யோசிக்காதீங்க. ஆமென். சமைக்கிறல மூலம் எனக்கு தான் தரணும், எனக்கு தான் யோசிக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய அன்புகள் உருவாகட்டும். ஆமென். புதிய பாசங்கள் உருவாகட்டும். ஆமென். ஒரு அனாதைக்கு சோறு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க. ஆமென். ஒரு ஒன்றும் இல்லாதவனுக்கு ஏதாவது செய்யுங்க. ஆமென். புதிய காரியங்களை உருவாக்குங்க. ஆமென். மகிமையில நாங்கள் சந்திக்க போகிறோம். இது மகிமையின் ஆண்டு, இது மகிமையின் ஆண்டு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. இது ஜெயத்தின் ஆண்டு அல்லவா, இது வெற்றியின் ஆண்டு அல்லவா. இயேசு கிறிஸ்துவின் கடைசி நேர பாடுகளை இந்த நேரத்தில் நாங்கள் தியானிச்சு கொண்டிருக்கிறோம் அல்லவா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பேன். ஆமென், ஆமென். பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். நான் கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், Praise the Lord. ரத்தத்தால கழுவப்பட்டவன்,
இயேசுவால பிடிக்கப்பட்டவர். ஆமென் ஆமென். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர். ஆமென் ஆமென் ஆமென். எனக்கென்று எதுவும் இல்லை. எஸ் எஸ் எஸ். இப்போதே சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை. இல்ல இல்ல. இப்போதே சொந்தமில்லை. இல்ல இல்ல. எல்லாமே இயேசு இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.